வணக்கம் அன்பர்களே. நமது இந்த பிறவியில் வாழ்வில் சகல புண்ணியங்களையும் பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? இதை பற்றிய பதிவுதான் பார்க்கப் போகிறோம். மிகப்பெரிய வேள்வி நடத்த வேண்டுமா? அல்லது கங்கை, காவிரி முதலான புனித நதிகளில் நீராட வேண்டுமா? நித்யானுஷ்டானங்களைச் சரிவரச் செய்துகொண்டு மலையுச்சியிலோ அடர்ந்த வனத்திலோ கடும் தவம் இருக்க வேண்டுமா? தினமும் 1 மணி நேரம் அல்லது வாரத்தில் ஒரு நாள் விரதம் அனுஷ்டிக்க வேண்டுமா? அப்படி அனுஷ்டித்தால் சகல புண்ணியங்களும் கிடைத்துவிடுமா? வேறு என்னதான் செய்ய வேண்டும்? மிகவும் எளிதான காரியம்தான் ஒன்று உண்டு. சகல புண்ணியங்களும் பெற வேண்டுமென்றால் பகவானின் திவ்ய நாமங்களைச் சொன்னாலே போதும் என்கின்றன புராணங்கள். மகாபாரதம் மிக பிரம்மாண்டமானது. அதிலுள்ள எண்ணற்ற அத்தியாயங்களில் சகஸ்ரநாம அத்தியாயம் என்பதும் ஒன்று. பகவானின் நாமங்களைச் சொல்வதால் விளையும் நன்மைகளைச் சொல்கிற அத்தியாயம். அத்தனை பிரம்மாண்ட மகாபாரதத்தில் சகஸ்ரநாம அத்தியாயம் என்பது ரொம்ப சின்னதுதான். ஆனா என்ன, ஒரு சின்ன விதையிலிருந்துதானே மிகப்பெரிய ஆலமரம் உருவாகிறது. ஒரு சின்ன கருத்திலிருந்துதானே பல அர்த்தங்கள் உண்டாகின்றன. இறைவனின் திருநாமங்களுக்கு, அதுவும் ஸ்ரீகண்ணனின் திருநாமங்களுக்கு அத்தனை வலிமையுண்டு. ஒரு குழந்தைக்கு என்ன தர வேண்டும் என இன்றைக்கு கிட்டத்தட்ட எல்லாருக்குமே தெரிந்திருக்கிறது. அந்த குழந்தைக்கு நல்ல சத்தான உணவில் இருந்துதான் நாம் கொடுக்க துவங்குகிறோம். சுவர் இருந்தால்தான் சித்திரம் என்பது போல் உடம்பு தெம்பாக இருந்தால்தானே ஓடியாடி விளையாட முடியும். அடுத்து அந்த குழந்தைக்கு கல்வியை தருகிறோம். இந்த பள்ளியில் சேர்க்க வேண்டும், இன்ன படிப்பை படிக்க வேண்டும். பெரியவனானதும் இப்படிப்பட்ட பதவியில் அந்த குழந்தை அமர வேண்டும் என யோசித்து அனைத்தையும் செய்கிறோம். இப்படியாக உடம்பை கவனித்துக் காப்பாற்றுகிறோம். கல்வியை வழங்குகிறோம். குறிப்பாக கை நிறைய சம்பளம் வாங்குவதற்கு உண்டான கல்வியை அளிக்கத் தயாராக இருக்கிறோம். இந்த 2 விஷயங்களை மட்டும் செய்தால் போதுமா? மூன்றாவதாக ஒன்று இருப்பதையே நம்மில் பலர் கவனிக்கத் தவறுகிறோம். என்ன அது? அதுதான் ஆத்மா. அந்த குழந்தையின் ஆத்மா நல்லவிதமாக வளர்வதற்கு, நல்ல விஷயங்களைச் சிந்திப்பதற்கு, நல்ல காரியங்களில் ஈடுபடுவதற்கு நாம் ஏதாவது செய்கிறோமா? எதுவுமே செய்வதில்லையே. எதை பயிற்றுவிக்க வேண்டும்? அப்படி பயிற்றுவிப்பது எளிமையானதாக இருக்க வேண்டுமே. ஆமாம், எளிமையானதும் இனிமையானதுமான ஒன்றிருக்கிறது. சக்தி வாய்ந்ததும் சத்து மிகுந்ததுமான அதை எவரும் புரிந்து கொள்ளலாம். அது ஸ்ரீவிஷ்ணு சகஸ்ரநாமம், அதாவது பகவானின் திருநாமங்கள். உச்சரிக்க உள்ளம் பூரிக்கும். அந்த பூரிப்பு அகத்திலும் முகத்திலுமாக சந்தோஷத்தையும் தெளிவையும் கொடுக்கும். இத்தனை சத்காரியங்களும் நிகழும்போது ஆத்மாவானது எத்தனை குதூகலத்துடன் இருக்கும் என சற்றே நினைத்துப் பாருங்கள். பிரம்மசூத்திரம் படைத்தார் வேதவியாசர். வித்வான்களுக்கும் பண்டிதர்களுக்குமான விஷயமாக இதை படைத்திருக்கிறோமே. கொஞ்சம் எளிமையாக இருந்தால் சகல மனிதர்களும் புரிந்து, அறிந்து, உணர்ந்து பலன் பெறுவார்களே என வருந்தினாராம். இந்த வருத்தத்திலும் இயக்கத்திலும் பிறந்ததுதான் சகஸ்ரநாம அத்தியாயம். வாழ்க்கையில் சங்கடமும் சந்தோஷமும் மாறித்தான் வரும். சங்கடத்தில் மட்டுமே சிக்கித் தவிப்பவர்களும் இல்லை, சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிப்பவர்களும் கிடையாது. ஆனால் ஒன்று, சங்கடம், சந்தோஷம் என எந்தச் சூழ்நிலையிலும் நம்மில் பலரும் இறைவனின் திவ்ய நாமங்களைச் சொல்லி வருகிறோம். கிருஷ்ணா, தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுடாப்பா என்றோ, ராமா, நீதாண்டாப்பா பாத்துக்கணும் என்றோ பலரும் சொல்கிறோம் அல்லவா? அதுதான் திவ்ய நாமத்தின் மகிமை. மகாபாரதத்தில் யுதிஷ்டிரருக்கு ஒரு சந்தேகம். அந்தச் சந்தேகத்தை யாரால் தீர்த்து வைக்க முடியும்? நல்ல ஆச்சாரியர் ஒருவரால்தான் சந்தேகத்தை தீர்க்க முடியும். ஒவ்வொருவருக்கும் ஆச்சாரியர் எனப்படும் குரு மிகவும் அவசியம்.
அதேபோல் ஆச்சாரியர்களுக்கு சிஷ்யர்கள் தேவை. ஒரு ஆச்சாரியர் என்பவர் மடி கனத்துக் கிடக்கிற பசுவுக்குச் சமமானவராம். அதாவது மடிகனத்த நிலையில் பசுவானது கன்று பால் குடித்ததா இல்லையா என்று பார்க்காமல் கனத்த மடியிலிருந்து பாலை பீய்ச்சிவிடும். அதேபோல் ஆச்சாரியர் எந்த எதிர்பார்ப்பும் இன்றி தனக்குத் தெரிந்தவை அனைத்தையும் தனது சிஷ்யர்களுக்கு போதித்து விடுவார். பீஷ்மர் அப்படிப்பட்ட ஆச்சாரியர்தான். அவரிடம் யுதிஷ்டிரர் சென்று, என்னுடைய சந்தேகத்தை தாங்கள்தான் தீர்த்து வைக்க வேண்டும் குரு என்றார். பீஷ்மரும் சந்தோஷத்துடன் பதில் சொல்லத் தயாரானார். குருவே, பிறவியின் நோக்கம் நிறைவேற, அதாவது மோட்ச லாபம் கிடைப்பதற்கு ஏதேனும் வழி உண்டா என்று கேட்டார் யுதிஷ்டிரர். மெல்லப் புன்னகைத்த பீஷ்மர் சொன்னார், நாம சங்கீர்த்தனத்தில் ஈடுபடு, மோட்ச லாபம் நிச்சயம் என்றார். இறைவனது திருநாமங்களுக்குத்தான் எத்தனை வலிமை பாருங்கள். பகவானை விட பகவன் நாமம் மிகவும் வலிமையானது. எல்லாம் தரக்கூடிய பகவானின் நாமத்தை சொல்லி சகல பாவங்களும் நீங்கி நிறைவை அடைவோமாக. மீண்டும் அடுத்த பதிவில் பார்ப்போம்.